அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு TN43 கிச்சன் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கீரை தட்டைப்பயிறு பொரியல். தட்டைப்பயிரை வந்து நான் ஆல்ரெடி சோக் பண்ண வச்சுட்டேன். கீரை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி எப்படி வேக வச்சு சரி பண்ணலான்னு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கீரை, தட்டைப்பயிறு, பூண்டு, தேங்காய், வரமிளகா, உப்பு, இவ்வளோ தான் அதுக்கு தேவை. எண்ணெய். இந்த கீரை எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த கீரையில் வந்து மேலே ஒரு பூ இருக்கும். அது வந்து நான் தூக்கி வீசிட்டு இலையாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த கீரையை பாருங்கள், இப்படி இலையாக எடுத்து இந்த மேலே இருக்கிற பூவெல்லாம் எடுத்துகிட்டு இலையாக எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் தட்டைப்பயிறு இருக்குல்ல, அது நான் ஊற வச்சுருந்தேன் ஆல்ரெடி நைட்டே. அந்த ஊற வச்ச தட்டைப்பயிரை வந்து நான் ஒரு குக்கரில் போட்டு ஒரு விசில் வர மட்டும் எடுத்துட்டேன். பாருங்கள், இப்படி நல்லா வெந்துருச்சு. நம்மளுக்கு இந்த தொட்டு பார்த்தா கொஞ்சம் ஸ்மாஷ் ஆகிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் போதும். அதையும் எடுத்து நான் தனியாக வச்சுக்கிறேன். வாங்க இப்போ நம்ம கீரை பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கீரையும் வந்து நான் கட் பண்ணி வாஷ் பண்ணி அதுவும் ரெடியாக எடுத்து வச்சுட்டேன். மெயினாக நம்மளுக்கு வேண்டியது இந்த கீரை தான். நான் முழுசாக கிள்ளி வச்ச கீரையை வந்து இப்படி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயை ஹீட் பண்ணி நம்ம எப்படி கீரை பொரியல் செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை வந்து ஹீட் பண்ண வச்சுட்டேன். அதில் வந்து நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க. ரீஃபைண்ட் ஆயிலோ அந்த மாதிரி எந்த எண்ணெயும் வேண்டாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி தேங்காய் எண்ணெயும் யூஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். ஏதாவது நம்மளுக்கு புண்ணு இருந்தாலுமே இந்த கீரைலாம் சாப்பிட்டனால நம்மளுக்கு குடலில் இருக்க புண்ணெல்லாம் ஆறணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போட்டு கொஞ்சம் செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது புண்ணு ஏதாவது இருந்தாலுமே நம்மளுக்கு குடலில் அதெல்லாம் சரியாயிடும். இது சின்ன டிப்பு தான் உங்களுக்கு. தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுமே நான் வெங்காயம் சேர்த்துட்டேன். நான் வந்து யூஸ்வலாக கீரைக்கு கடுகு அதெல்லாம் சேர்க்க மாட்டேன். ஸோ என்னோடய மெத்தடில் நான் எப்படி செய்கிறேனோ வீட்டில் அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். தேங்காய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க கீரையை வந்து நான் அதில் போட்டுட்டேன். உப்பு வந்து நான் எப்போவுமே போட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு கீரை வந்து ஒரு கட்டு வாங்கினாலுமே அது கொஞ்சமாக அமுங்கிரும். அது அமுங்கினதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டால் தான் நம்மளுக்கு வந்து நல்லது. இது ஒரு சின்ன டிப்பு தான் பிகினர்ஸ்க்கு. முதலே நீங்கள் நம்ம கீரை ஜாஸ்தி குவான்டிட்டியில் இருக்குன்னு ஜாஸ்தி உப்பு போட்டிங்கன்னா வாயிலே வைக்க முடியாது, ரொம்ப உப்பாயிடும். ஸோ அதனால் வந்து நான் வந்து லாஸ்ட்டில் இதெல்லாம் வெந்த பிறகு தான் கீரைக்கு உப்பு போடுவேன் எப்போவுமே. பாருங்கள், இப்போ எவ்வளோ கீரை போட்டது நம்ம எத்தனோண்டு ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு. இந்த கீரை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ குவான்டிட்டியில் உப்பு வேணுமோ அது சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லிட்டு. அதுக்குள்ளே வந்து நான் இதுக்கு ஒரு மசாலா வந்து சும்மா கொரகொரப்பாக அரைப்பேன். தேங்காய், பூண்டு, வரமிளகா, நீங்கள் வேணும் அப்படின்னா இதில் ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஜீரகம் வந்து ஆட் பண்ணல. தேங்காய், வரமிளகா, பூண்டு இதை போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். கொரகொரப்பாக அடிச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வேண்டாம். அடுத்தது தட்டைப்பயிறு வேக வச்சிடலாம். அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்க போகிறேன். தண்ணி கொட்ட வேண்டாம், ஏன்னா நம்மளுக்கு அந்த தண்ணி தான் ரொம்ப ஹெல்தி. அதையும் இப்படி அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. கீரையில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், வரமிளகா, பூண்டு அந்த எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு கீரை பொரியல் ரெடி. இந்த தண்ணியெல்லாம் வற்றட்டும். வற்றினதுக்கப்புறம் நம்ம வந்து இது சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து இன்னொரு இன்க்ரீடியண்ட்டும் சேர்ப்பேன். அதுவும் தான் உங்களுக்கு இது ஹைலைட்டே டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டர்ன் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்காய் அரைச்சி வச்ச விழுதையும் அதில் சேர்த்துட்டேன். நீங்கள் வரமிளகாலாம் வேண்டாம் அப்படின்னா மிளகா பொடியும் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கு பதிலாக தேங்காயும் பூண்டு மட்டுமே கொரகொரப்பாக அரைச்சி கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வந்து தட்டைப்பயிறு கீரை பொரியல். இது வந்து உங்களுக்கு ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் அந்த லாஸ்ட்டில் தான் நான் உப்பு சேர்க்குறேன். நடுவில் நான் வந்து உப்பு சேர்க்கவே இல்லை.
நம்ம லாஸ்ட்டில் தான் கரெக்டான குவான்டிட்டி எவ்வளோ நம்மளுக்கு கீரை இருக்குதுன்னு சொல்லி தெரியும். ஸோ அதனால் இந்த உப்பு எனக்கு பத்தலை. ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு எனக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு அக்கார்டிங் நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னு சொல்லி நான் இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு வந்து ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சொன்னேன்ல நான் ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியன்ட் போடுவேன் அப்படின்னு. இப்போ அதை போடுறதுனால தான் உங்களுக்கு டேஸ்ட்டே ரொம்ப இன்னும் கொஞ்சம் தூக்கி என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு தேங்காய் எண்ணெய், இந்த தேங்காய் எண்ணெய் லாஸ்ட்டில் எல்லா பொரியலுக்கும் போட்டு பாருங்கள். அதுவும் மெயினாக வந்து இந்த கூட்டு பொரியலுக்கெல்லாம் லாஸ்ட்டில் தேங்காய் எண்ணெய் போட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ரசத்துக்கு, சாம்பார் சாப்பாடுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு கீரை வந்து கம்மியான குவான்டிட்டியில் தான் இருக்கும். நம்ம தட்டைப்பயிறு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணனால நம்மளுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி குவான்டிட்டியில் கூட கிடைக்கும். அது ஒரு மெயின் ரீசன். நம்ம பருப்பு, தட்டைப்பயிறு அதெல்லாம் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட. ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டும் ப்ளஸ் கீரை வந்து நம்ம டெய்லி ஃபுட்டில் எடுத்துக்கிறது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கீரை தான். ஸோ அந்த கீரையை நம்ம எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. எல்லா தண்ணியும் நல்லா வற்றிடுச்சு. இப்போ வற்றின பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்விங் பிளேட்க்கு மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு. ஸ்மெல்லே ரொம்ப சூப்பராக இருந்தது, அந்த பூண்டு ஸ்மெல்லெல்லாம். இப்போ நான் சர்விங் பிளேட்க்கு மாற்றிட்டேன். இப்போ நம்மளுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் கீரை தட்டைப்பயிறு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.